என்ன மாயமா தீ மிதிச்ச மாதிரி இப்படி வேர்த்து ஊத்துது? நான் தீ மிதிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த அனல் தான் இப்படி வேர்வையா கொட்டிட்டு நம்ம ராமநாதன் பொண்ணு காஞ்சனா மாதிரி இல்ல? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தா? ராமநாதன் தான் சொத்து பூராத்தையும் காஞ்சனா பேர்ல தானே எழுதி வச்சிருந்தாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வக்கீல் வந்து கேட்டப்ப அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சதே நான் தான். இப்ப இந்த பொண்ணு வசதி வாய்ப்போட வாழணும்னு பார்த்தா இங்க வந்து மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தீ மிதிச்சுக்கிட்டு இருக்குது. ஏங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தீ மிதிக்க கூடாதா? பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. கோயிலுக்கு வந்தமா சாமியை கும்பிட்டமான்னு போய்கிட்டே இருங்க. இப்ப நான் என்னமா தப்பா பேசிட்டேன்? அது எங்க ஊர் பொண்ணு, அதனால பேசினேன். அப்பா, பட்டணத்துல வந்து வாங்கி கட்டிக்கிட்டது போதும், வா நம்ம ஊர் நாட்டு பக்கம் போலாம். செல்லக்குட்டி, உனக்கு கோயில இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சிச்சி, என்னடா இது இப்படி இருக்கிற? சிச்சி, வெரி பேட். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தாயே, என் குழந்தை சீக்கிரம் பேசணும். ஏய், ஐயோ, இந்த மாய மந்திரம் விபூதி குங்குமம் எல்லாம் ஒன்னோட இருக்கட்டும், இங்க வேண்டாம். நீதான் உங்க அம்மா மாதிரி கோயில் கோலம்னு அலைஞ்சிட்டு இருக்க. இதையே எங்க குழந்தைகிட்ட காட்டுற? இல்ல, குழந்தை பேசணும். கேட்டா எல்லாம் குழந்தைக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவேன். ஆமா, உங்க அம்மா என்ன சொல்லுச்சு? கோயிலுக்கு போறதுக்கு லீவ் கேட்டப்ப எங்க அண்ணன் வந்துட்டாரு. இல்லனா நான் லீவ் கொடுத்துருக்கவே மாட்டேன். என்னதான் ஜெயிலுக்கு போய் பல கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் உனக்கு எங்கேயும் அதிர்ஷ்டம் இருக்குடி. அதான் சீக்கிரமா ரிலீஸ் ஆகி இந்த வீட்டுக்கே வேலைக்கு வந்துட்ட. ஹலோ. ஆமா சிஸ்டர், இன்னைக்குதான். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. நான் உடனே பரப்பிட்டு வரேன். அவ இல்லாமலையா? ஓகே சிஸ்டர், கண்டிப்பா வந்துடுறேன். பாத்தியா, இப்ப கூட உன் அதிர்ஷ்டம். உன்னை முழுசா திட்ட விடாம போன் வந்து தடுத்துடுச்சு. நான் சுவாதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், அவளை ரெடி பண்ண. உன்னை வந்து பேசிக்கிறேன். குழந்தை கொஞ்சம் வெளியே இருக்கட்டும். டிரைவர், சுவாதி கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. டாக்டர், எங்க சுவாதி பேசுவாளா? நான் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வரேன். உங்ககிட்ட அம்மான்னு சொல்லி கொடுக்க சொல்லி சொன்னேனே, அது ஞாபகம் இருக்கா? இப்ப கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க மறுபடியும் சிடி ஸ்கேன், இசிஜி எடுத்தேம்மா. எந்தவித முன்னேற்றமும் தெரியல. நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்பீச் தெரப்பி கொடுத்தீங்களா இல்லையா? அது டாக்டர் வந்து. நோ மேடம், அவ பேசுறதுக்கு நீங்க தான் பழக்கி கொடுக்கணும். பேச பேசதான் சரியாகும். நீங்க குழந்தைய சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மருந்தால மட்டும் வியாதியை குணப்படுத்த முடியாதுமா. நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் 50% தான். உங்க ஒத்துழைப்பும் பேஷண்ட்ஸுக்கு நம்பிக்கையும் இருந்தாதான் சரியாகும்.
அதை விட்டுட்டு சும்மா டாக்டர் மேல குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நீங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறீங்களா இல்லையா? ஹலோ, ஸ்பீச் தெரப்பி கொடுக்காத டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரே, எப்படி சமாளிக்கிறது? ஸ்வாதி, கார்ல நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க? ஓ, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தியா? சாரிம்மா, அப்பாவால் வர முடியல. ஆமா, அத்தை எங்க? டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். ஓ சரி, நீ இங்கே இரு, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே, சொல்லுங்க மேடம், நீங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறீங்களா இல்லையா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. டாக்டர், நான் சாப்பிடாம இருந்தாலும் இருப்பேனே தவிர என் சுவாதிக்கு மருந்து மாத்திரைங்களாம் கரெக்டாக கொடுத்துருவேன். உண்மையை சொன்னா எனக்கு குழந்தைங்களை கண்டா பிடிக்காது. அதனால தான் என் புருஷனை விட்டு வந்தவனா. ஆனா என் சுவாதி விஷயத்துல நான் அந்த மாதிரி இல்லை. நான் சுவாதி மேல உயிரையே வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இவளால பொதுவா குழந்தைங்க மேல பாசம் வைக்கிற அளவுக்கு என்னை மாத்திட்டா. ஆக்சுவலி டாக்டர், நான் டெய்லி டென்னிஸ் விளையாட போவேன். நீங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் டென்னிஸ் விளையாடுறதே விட்டுட்டேன். மார்னிங் 2 ஹவர்ஸும் ஈவினிங் 2 ஹவர்ஸும் அவளுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கேன். குழந்தை சோர்ந்து போற வரைக்கும் அவளை ஏதாவது ஒன்று பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்து குழந்தை முன்னாடி மாதிரியே இருக்காளேம்மா, எந்த முன்னேற்றமும் இல்லையே. அதான் டாக்டர், எனக்கும் தெரியல. அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் தான் இங்க வந்தேன். டாக்டர், உங்களை தான் கடவுள் போல நம்பியிருக்கேன். நீங்க தான் எங்க சுவாதிக்கு எப்படியாவது பேச்சு வர வைக்கணும். அதுக்காக நான் என்ன தியாகம் வேணா பண்ண தயாரா இருக்கேன். அவளுக்கு மட்டும் பழைய நினைவு இருந்திருந்தா அத்தை அத்தைன்னு என் காலை கட்டிட்டு நிப்பா டாக்டர். ஐம் சாரி மேடம், நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நீங்க சுவாதி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே. ஓகே, எமோஷனல் ஆகாதீங்க. உங்களை பார்க்கும்போது குழந்தை பேசிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்க ஆழமான அன்பும் அக்கறையுமே அவளை குணப்படுத்திடும். அப்ப எங்க சுவாதி எப்ப டாக்டர் பேசுவா? தாயன்போட நீங்க செய்யற முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். சேம் மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். ஓகே சார். சரி, சுவாதியோட மெடிசன் லிஸ்ட் கொடுங்க. நீங்க உள்ள வாங்க. அண்ணா, நீ எப்போ எங்க? டாக்டர் உன்னை புகழ்ந்து பேசும்போதே வந்துட்டம்மா. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் கூட உன்னை தப்பா. நம்ம சுவாதியை நான் பாத்துக்கிறதுல பெருமைப்படுறதுக்கு என்னென்ன இருக்கு? ஒரு அத்தையோட கடமை தானே நான் செஞ்சேன். உன் முயற்சியால சுவாதிக்கு நிச்சயமா பேச்சு வந்துருன்னு டாக்டரே சொன்னாரேம்மா. சுவாதிக்காக நான் எந்த தியாகத்தை வேணா செய்ய தயாரா இருக்கேன்னு. சுவாதிக்கு நீ பொறுப்பான அத்தையா இல்லைன்னு உன்னை நான் நிறைய தடவை திட்டிருக்கேன். ஆனால் நீ அதெல்லாம் தாங்கியிருக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, என்ன நான் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். வா போலாம். வரேம்மா, நிச்சயமா வரேன். சுவாதி உன் முயற்சியால பேசிடுவான்ற சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் வரேம்மா. வா போலாம். ஏங்க, இங்க ரமேஷ்னு ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தாரு. இதோ இருக்க சார். ரமேஷ். டேய் தம்பி. அண்ணே. என்னடா தம்பி, முதல் நாளே ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டா? நீ எப்படி இருக்க வேண்டியவன்? நல்லா இருந்து உன்னை இந்த நிலைமையில பார்க்க வேண்டியிருக்கு. என்னண்ணே இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? நீங்க கிளம்புங்க. முடியலடா தம்பி, உன்னை இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. நம்ம அப்பா சொத்தை வாங்கி போட்டோம், நாம அதை அனுபவிக்க முடியலையே. அந்த காஞ்சனா சொத்தை அபகரிச்சதுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. ஒண்ணுக்கு 3 அண்ணன் இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையேடா. என்னாலேயே இதை பார்த்து தாங்க முடியலையே.
அம்மா இதை பார்த்தா துடிச்சு போயிருமுடா. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைண்ணே. என் சட்டையில் அழுக்கு இல்லாத இடமே இல்லைதான். ஆனா நான் செய்யற தொழில் அழுக்கான தொழில் இல்லைண்ணே. நீங்க என்னை இப்படி பார்த்தா வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நேற்று நீங்க இங்க வரேன்னு சொன்னப்போ கூட நான் வேண்டாம்னு சொன்னேன். எங்களுக்காக நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்க. அண்ணே, இங்க இருக்கவங்க யாருக்கும் அந்த விஷயம் தெரியாதுண்ணே. முதலாளிகிட்ட கூட அதை பத்தி சொல்லல. நான் ஒரு ஓட்ட வாயிடா தம்பி, தெரியாம சொல்லிட்ட, மன்னிச்சுக்க. சரிண்ணே, முத நாளே இந்த மாதிரி நின்று பேசிட்டு இருந்தா முதலாளி தப்பா நினைப்பாரு. நீங்க கிளம்புண்ணே, ராத்திரி வீட்டை வந்து பேசிக்கலாம். செய்யற தொழிலை மதிக்கிற நீ நிச்சயமா முன்னுக்கு வருவடா. உன் தொழில் நிச்சயமா உன்னை காப்பாத்தும். நீ நல்லா இருப்படா. நான் போயிட்டு இருக்கா. வாங்க. என்னப்பா ரமேஷ், சார், இங்க வா. அவர் உனக்கு என்ன வேணும்? கூட பிறந்த அண்ணன் சார். அப்படியா? ஆ அவர் நம்ம கஸ்டமர் தான்ப்பா. சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு? முத நாளே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா ஆ? அவர் யாருன்னு கேட்டனே தவிர உன்னை பேச வேண்டாம்னு சொல்லலை. ஓ, வேலையை பாரு. சரி சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே. நானா? நான் இப்பதான் சாப்பிட்டேன். இங்க இருக்கிறீங்க, எப்படி சாப்பிட்டீங்க? நான் இங்க தான் சாப்பிட்டேன். இருங்க இருங்க, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? அப்போ நான் சாப்பிட்ட மாதிரி தானே. சரி, உங்களுக்கு பிஸ்கெட் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் ரூம்ல கொடுப்பாங்க, போங்க போய் சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. வா உட்காரு. அமர், எப்படி இருக்க? நல்லா இருக்க மம்மி. நான் இப்ப நல்ல பையன் ஆயிட்டேன். ஆஹா, எப்படி சொல்லுங்க? தெரியலையே, நீயே சொல்லு. என்னை நல்லா பாருங்க மம்மி. ஒண்ணு தெரியலையேப்பா, சொல்லு என்னன்னு. நீங்க கூட இப்படி செய்யவே கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல மம்மி. நான் எப்பயுமே வரல் சூப் போனேன், இப்ப செய்யல பாத்தீங்களா? அடடே, ஆமா.
வந்ததுல இருந்து அமர் கை சப்பவே இல்லையே. எப்படி அமர் நல்ல பையனா நீங்க? மதுரை எப்படி மாத்துனீங்க? நான் இல்ல மரியா, நீயும் எவ்வளவோ சொல்லி பார்த்த, நாங்களும் எவ்வளவோ மிரட்டி கிரட்டி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. சரி, அப்புறம் எப்படிதான் மாத்துனீங்க? நம்ம ஹோமுக்கு புதுசா வந்த கவர்னர்ஸ் முயற்சியால தான். அவங்க தான் அமர் கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை மாத்தினாங்க. அப்படியா? நான் உங்களை பார்க்கணுமே மதர். வாங்க பார்க்கலாம். போலாம் அமர். நான் விளையாட போறேன் மம்மி. சரி, போய் விளையாடு போ. சிஸ்டர், கல்யாணி சிஸ்டர், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. நகை எங்க திருடுன்னு சொல்லு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இது என் முதலாளியோட நகை. பாலிஷ் போட்டுன்னு வர சொன்னா அதான் எடுத்துன்னு வந்தேன். பாலிஷா? நீ என்ன ஃபூலிஷ் பண்ணாத. சரி, நீ சொன்ன மாதிரி இந்த நகையெல்லாம் உன் முதலாளி தான் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்கள நேரம் வர சொல்லு. ஐயோ, அவ இப்ப ஆத்துல இல்ல, அறுபடை வீடு தரிசனத்துக்காக டூர் போயிருக்கா. அவங்க அப்படி அறுபடை வீட்டுக்கு போன உடனே நீ இப்படி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதாவது ஒரு வீட்டில் வேலை பார்க்க வேண்டியது, நல்ல பேர் எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இல்லாத நேரமா பார்த்து நகை பணம்லாம் சுட்டிட்டு போயிட வேண்டியது.